ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம ராயல் நீட் அகாடமியில் இந்த நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்முடைய கோச்சிங் சென்டரில் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய நமக்கு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஸோ அதனால் யாராவது தெரிஞ்ச ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி decreasing order of stability decreasing order of stability of following carbocation following carbocation is following carbocation is first one, option A, meta CH3O C6H4 with CH2 plus. சரிங்களா? மெட்டா கார்பனில் மெட்டா பொசிஷனில் ஒரு பென்சைல் கார்போகேட்டையான், இதனுடைய சிமிலர் ஸ்ட்ரக்சர் நம்ம கொஷின்ஸில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இதுக்கான ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி எழுதலாம். ஒரு பென்சைல் கார்போகேட்டையான், திஸ் இஸ் த CH2 ப்ளஸ், அதனுடைய மெட்டா பொசிஷனில் இந்த OCH3 குரூப் இருக்குது. திஸ் இஸ் த OCH3 குரூப். அண்ட் ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன், பேரா பொசிஷனில் CH, அதாவது மீத்தாக்சி குரூப், CH3O with the C6H4 with the CH2 plus. This is also the, இது நம்ம புரியறதுக்காக நாம் எழுதுறோம். This is the benzyl carbocation, பேரா பொசிஷனில் ஒரு மீத்தாக்சி குரூப், OCH3 குரூப். நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின்ஸில் இப்படியும் கொடுப்பாங்க, இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. நீ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு C6H5CH2 plus. This is the benzyl carbocation. This is the C6H5CH2 plus. This is the benzyl carbocation. And last one, para position NO2 with the C6H4CH2 plus. இதனுடைய similar structure, benzyl group, benzyl carbocation with the para position ஒரு NO2, para position ஒரு NO2. இப்போ கேட்டிருக்கக்கூடிய ஆர்டர் என்னன்னா, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியிலேருந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி வரைக்கும் நம்ம எழுதணும். இஸ் அ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மீசோமரிக், அடுத்தது ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். அதே மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கில் -M, அதே மாதிரி நமக்கு -I. தீஸ் ஆர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான். இதனுடைய ஓவரால் ஆர்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி ஆர்டரில் கொடுத்துருக்கக்கூடிய குரூப் என்னென்னலாம் இருக்குது. அதே மாதிரி மீசோமரிக் அது +M -M. மீசோமரிக் ஒன்லி பாசிபிள் இன் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஏன்னா ஆர்த்தோ அண்ட் பேராவில் மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும், மெட்டாவில் அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன், அது +H ஆர் -H, ஒன்லி இன் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ஷனல் கேரக்டர். இதுலேயும் எங்கே அதனுடைய எஃபெக்ட் இருக்காது அப்படின்னா மெட்டா பொசிஷனில் அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அதுக்கான ஆன்சர் பார்க்கணும். ஆனால் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது எல்லா கார்பன்லையும் இருக்கும், ஆர்த்தோ, மெட்டா அண்டு பேரா. பட் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் டொனேட்டிங் அண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நியரஸ்ட்டு இருக்கக்கூடிய கார்பனில் தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் படி பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆக்சிஜன் மேலே ஆப்ஷன் பி பாருங்கள், இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும், இந்த ஃபினைல் குரூப்பில் இருக்கக்கூடிய ரெசனன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ இதில் இந்த கார்போகேட்டையானுக்கு இந்த மீசோமரிக் பேரா பொசிஷன் இருக்குது. ஸோ இதில் மீசோமரிக் எஃபெக்ட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது +M எஃபெக்ட். சரிங்களா? அதே மாதிரி இது கார்பன் வித் ஆக்சிஜன் அண்டு -I எஃபெக்ட் இருக்குது, +M அண்டு -I. இதில் மோஸ்ட் டாமினேட்டிங் கேரக்டர் வந்து +M. மோஸ்ட் டாமினேட்டிங் கேரக்டர்னா +M வந்து இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீசோமரிக் அப்படிங்கிறது ஒன்லி பாசிபிள் இன் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஸோ இந்த கார்போகேட்டையானுக்கு இந்த மீசோமரிக் எஃபெக்ட் மூலிமா அதனுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த மீசோமரிக்கு இந்த கார்போகேட்டையான் பேரா பொசிஷனில் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய NO2 குரூப் பாண்டு வழி எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ண நமக்கு ஆல்ரெடி தெரியும் -M. மீசோமரிக்கில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் NO2, CN, ஆல்டிகைட், கீட்டோன் இதெல்லாமே பார்த்தோம்.
எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சரிங்களா? அடுத்தது கொடுத்துருக்கக்கூடியது பென்சைல். திஸ் இஸ் அ ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பாசிட்டிவ், 3 டபுள் பாண்ட் வந்து இந்த கார்போகேட்டையன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது டூ டு த ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். அதே மாதிரி இங்கே நமக்கு லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்குது. பட் இந்த மீசோமெரிக்கு இங்கே இருக்கக்கூடிய கார்போகேட்டையனுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா இந்த கார்போகேட்டையனுக்கு இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மெட்டா பொசிஷனில் இருக்குது. ஸோ அடுத்த பீரியாட் என்ன, திஸ் இஸ் த மைனஸ் ஐ எஃபெக்ட். கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இதில் மோர் பீரியாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ. அப்போ இதுவும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர், இதுவும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். இந்த ரெண்டு பேரும் கணக்கு பார்க்கும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மைனஸ் எம் கிரேட்டர் தென் மைனஸ் ஐ. ஸோ எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணால் கார்போகேட்டையனோட ஸ்டெபிலிட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையன், இந்த கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது என்ன, லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையன் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் டி, திஸ் இஸ் த லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது மைனஸ் எம். சரிங்களா? அதே மாதிரி மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் யார் அப்படின்னா மீசோமரிக் ப்ளஸ் எம் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய பி. ஸோ இந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் எதெல்லாம் டொனேட்டிங் குரூப் அப்படின்னா இது ரெசனன்ஸ் மூலிமா ஸ்டெபிலைஸ் பண்ணுது, இது ரெசனன்ஸ் வித் மீசோமரிக் எஃபெக்ட் மூலிமா ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, திஸ் இஸ் த பி. அண்ட் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் சி. அண்டு தேர்ட் கேட்டகரி ஆப்ஷன் ஏ மைனஸ் ஐ. ரொம்ப மீசோமெரிக் அப்படிங்கிறது இருக்குது ஸ்ட்ராங் வித்ட்ராயிங் குரூப் மைனஸ் எம். ஸோ லீஸ்ட் ப்ரியாரிட்டி டி. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான் உடைய டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். ஸோ இதில் இது நமக்கு ஆல்ரெடி 2011 நினைக்கிறேன், 2011 சரி ஞாபகம் இல்லை. ஸோ இதில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்முடைய சேனலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டிஆர்பி மட்டும் கிடையாது, பாலிடெக்னிக் டிஆர்பி, யூஜி டிஆர்பி, இப்போ நம்ம கரண்டில் நீட்டுக்கான கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்முடைய ராயல் நீட் அகாடமியில் கண்டிப்பாக நீட்டுக்கான கம்ப்ளீட் கோச்சிங் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி மினிமம் அமௌண்ட்டில் கொடுக்குறோம். சரிங்களா? தாராளமாக நம்பி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கான ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக நம்மளால் வாங்கி தர முடியும். தேங்க்யூ ஸோ மச்.